Hi guys, hackathon பத்தி பேசலாமா? One of the most requested videos from this channel, hackathon பத்தி பேசி complete video போடுங்க, ஒரு long form video போடுங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, especially my juniors, and this is for you guys. So, if this is going to be your first time or 100th time attending a hackathon, this video is definitely going to be super useful. And the video சொல்ல போற 7 tips follow பண்ணீங்கன்னா you can maximize your chances of winning the hackathon. And நீங்க இதுக்கு முன்னாடி hackathons போனதே கிடையாதுன்னா காலேஜ் லைஃப்ல நீங்க மிஸ் பண்ற one of the biggest things is hackathon. தயவு செஞ்சு ஒரு hackathon ஆச்சு உங்க காலேஜ் லைஃப்ல அட்டெண்ட் பண்ணுங்க. Trust me, it will be totally worth it. ஓகேவா? And also win பண்ணணும்ன்ற ஒரே மைண்ட் செட் வச்சுட்டு போக வேண்டாம். It's all about learning. It's not the end of the world. இது முடிஞ்சது, இந்த ஒரு hackathon முடிஞ்சதுன்னா நீங்க வேற எங்கேயுமே போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்காதீங்க. It is totally for learning purposes. அதை தாண்டி நான் வின் பண்ணணும், வின் பண்ணலன்னா நான் hackathons போக மாட்டேன், அதெல்லாம் வேண்டாம். சில்லா எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் என்ஜாய் த ப்ராசஸ். நவ் கெட்டிங் பேக் டு தி 7 டிப்ஸ். இந்த 7 டிப் பர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணாலும் இந்த 5th டிப் நீங்க ஃபாலோ பண்ணலன்னா there is no way you are winning the hackathon. So with that said, let's get into the video. So the first ever thing. So நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க hackathon போக போறோம், இந்த பர்టిక్యులர் காலேஜோ இல்ல இந்த பர்టిక్యులர் கம்பெனியோ is conducting a hackathon and you guys are going to go there. இப்படின்றது முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் டீம் செலெக்ஷன். ஏன் இதை ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கேன் அப்படின்னா ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறனால வச்சிருக்கேனான்னு கேட்டா கிடையாது. பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிள் திங்ஸ் யூ ஹேவ் டு டூ. நீங்களே டீம் லீடரா இருக்கலாம், இல்ல ஒன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கேன் பி டீம் லீடர். when I say friends, இங்கதான் முக்கியமான பாயிண்ட் வருது. If you are going to go to one hackathon with an intention of winning or with an intention of learning, but நீங்க சீரியஸா ஒரு விஷயம் பண்ண போறீங்க, பியூர்லி ஃபன்னுக்காக ஒரு விஷயம் பண்ண போறது இல்லை, யூஆர் கோயிங் டு டூ சம்திங் சீரியஸ்ன்றப்போ ப்ளீஸ் டேக் சீரியஸ் பீப்புள் வித் யூ. திஸ் மைட் அஃபெண்ட் ஃபியூ பீப்புள், ஆனால் இது சீரியஸாக பண்ண போறோன்றப்போ ஜஸ்ட் வித் ஃப்ரெண்ட்ஸ் போறதுங்கிறது இட்ஸ் நாட் ப்ரிஃபர்ட். அண்ட் யூ கேன் ஆக்சுவலி மேக் நியூ ஃப்ரெண்ட்ஸ் வென் யூ கோ வித் நியூ பீப்புள். உங்க கிளாஸ்லேயே இருந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பீப்புளே வந்துட்டு இஃப் யூ ஹவ் நாட் ஒர்க் டுகெதர், டேக் தட் பீப்புள் டு தி ஹேக்கத்தான். ஒன்ஸ் யூ கேன் ஆக்சுவலி ஒர்க் தேர். இந்த டீம் ஸ்பிளிட் நீங்க எப்படி வேணா பண்ணலாம். யூ குட் பிக் ஒரு ரோலுக்கு ஒருத்தரை பிக் பண்ணலாம், இல்ல ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு பிக் பண்ணலாம், இல்ல உங்களுக்கு வீக்னஸ்ல நீங்க நினைக்கிற விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கவங்களை வச்சு பிக் பண்ணலாம். அண்ட் டீம் செலெக்ஷனுக்கு மட்டுமே ஒரு தனி வீடியோ போட முடியும், பட் லெட்ஸ் நாட் டாக் அபவுட் திஸ் ஹியர். ஓகே, டீம் செலெக்ஷன் முடிஞ்சது. ஐ ஹேவ் பெர்ஃபெக்ட் டீம். அண்ட் செகண்ட் திங், ஹேக்கத்தான் போறன்னு முடிவு பண்ணியாச்சு and you have a team with you. Now it's the time for you to pick a problem statement. So problem statement வந்துட்டு only 2 different types தான் இருக்கும். So most of the hackathons should be conducted in a way that on spot la problem statements கொடுக்கிற மாதிரி தான் வைக்கணும், but most of the hackathons are not conducted in that way. So அதை வந்துட்டு தள்ளி வச்சுட்டு most of the cases என்ன நடக்குதோ அதை பத்தி பேசலாம். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு, the host கொடுத்திருப்பாங்க ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதுல இருந்து ஒன்னு பிக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா you can pick your own. என்ன மோஸ்ட் ப்ரிஃபர்டு வேனா, ஆல்ரெடி அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்து பிக் பண்ணிட்டீங்கன்னா it will be easier for them to understand what you are trying to do. Because இந்த ஒரு விஷயத்தை நீங்க பிக் பண்ணீங்கன்னா you are going to have a hard time making them understand what you are actually doing. So இது not so much preferred. Only if you have so much of experience doing multiple hackathons na இது போங்க preferred path. ஆனா இதுதான் most optimal path. So pick one of the statements given from them. Because end of the day நீங்க hackathon போயிட்டு புது innovations பண்றதுக்கான possibility ரொம்ப கம்மி. ஒரு விஷயத்தை கத்துக்க போறீங்க அப்படின்னா pick a problem statement given from them, but also ensure that whatever problem statement you are picking அது உங்களுக்கு பிடிச்சதா பிக் பண்ணுங்க. விச் மீன்ஸ் அடுத்த ஒரு 20 நாளோ 30 நாளோ அதுல ஒர்க் பண்ண போறீங்க, அடுத்த ஒரு 10 நாள் அதுல ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னு இருக்கப்போ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் வாட் எவர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் யூ பிக் கீப்ஸ் யூ எக்ஸைட்டட். உங்களை எக்ஸைட்டடா வச்சுக்காத ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுக்காதீங்க. ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் ஈஸி டு டூ, இல்லைன்னா ஜஸ்ட் பிகாஸ் இது எல்லாரும் பண்றாங்க அப்படின்றதுக்காக எடுக்காதீங்க. பிக் அ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தட் ஆக்சுவலி மேக் சென்ஸ் ஃபார் யூ, பிகாஸ் நீங்க தான் அதில் ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ choosing a problem statement is very very important. Now that's taking me to the third thing. இப்போ now you know the problem. ஓகேவா? மோஸ்ட் ப்ராபப்ளி ரியல் டைம்ல நீங்க பாக்குற ப்ராப்ளம் இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராப்ளமா தான் இருக்கும், which means it is possible for you to come up with a solution. most of us பண்ற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நீங்க சொல்ற சொல்யூஷன் ஃபீசிபிளாவே இருக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா ஃபீசிபிலிட்டினா முதல்ல என்ன அப்படின்னா, நீங்க சொல்ற சொல்யூஷன் ப்ராக்டிக்கலி அப்ளிகபிளா இருக்கணும், அதாவது அதை ப்ராக்டிக்கலா பண்ண முடியணும். ஓகேவா? சோ அப்படி இல்லாத பட்சத்துல that solution is straight away rejected. So come up with a solution that actually makes sense. And இந்த ஒரு ஃபேக்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. if there exists a problem and you are asked to do a solution அப்படின்னா இந்த ப்ராப்ளமை இதுக்கு முன்னாடி யாருமே அட்ரஸ் பண்ணாம இருந்திருக்க மாட்டாங்க. இந்த ப்ராப்ளம் இது வரைக்கும் கொஞ்சம் கூட சால்வ் ஆகாமலே இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை if it is existing for so long. அப்படி இருக்கிற பட்சத்துல somebody would have already tried to do something similar to you. Do research on that.
ரொம்ப முக்கியமான விஷயம் is to understand what are the existing solutions and அந்த existing solutionல என்ன inefficiency இருக்குன்னு இப்போ இது ப்ராப்ளமா இருக்கு. அந்த inefficiencyயை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம், அந்த inefficiencyயை எப்படி சால்வ் பண்ணலாம், அதை ஃபோக்கஸ் பண்ணி if you start working on the solution, most probably கிடைக்கிற ரிசல்ட்ஸ் வந்துட்டு சூப்பரா இருக்கும். So that is something I would suggest. That takes me to the fourth point. Now it is very, very important point of the video. Pitching. The way you explain your idea to the juries. இது ரொம்ப important because I have talked about this one of the reels I have posted. Hackathons are all about product development இருந்தாலும் end of the day the person who is going to judge the marks is going to be a human. And human psychology எப்படி இருக்கும் அப்படின்னா you will only get marks only if you impress them. அவங்களை impress பண்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ do it. அதுல one of the most efficient ways to do it is keep your pitch கிறிஸ்டல் கிளியர். அதாவது உங்களோட ப்ராப்ளம் என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன, அதை நீங்க எப்படி பண்ண போறீங்க, இப்போ ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கீங்க, இதனாலதான் இது சூஸ் பண்ணோம், இதனாலதான் இது சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்குன்னு அவங்களுக்கு புரிய வச்சுட்டாலே half of the work is done. Trust me, இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம். அப்படி இருக்கும்போது you have to spend enough time preparing your pitch. PPT ரெடி பண்ணுமா பண்ணுங்க, pitch deck ரெடி பண்ணுமா பண்ணுங்க. If you have to build an entire web app just for showing the work you have done, just do it. If you could make a video out of it, do it. அதாவது இந்த ஒரு விஷயத்துக்கு don't just blindly follow the conventional path. எல்லாரும் பண்றாங்கன்ற விஷயத்தையே நீங்களும் பண்ணாதீங்க. Use your creativity here. Your topmost priority should be to impress the juries. இல்லனா there is no way you're winning the hackathon. This is the reality. If you fail to impress the person who's going to give you marks, you are not going to win the hackathon. And ஒரு pro tip நான் கொடுக்கணும் அப்படின்னா, if you are going to attend hackathons inside India அப்படின்னா, prepare your pitch in English and take your entire pitch in English, because this is like a very cool thing that you can do. It is almost like a cheat code. இதனால என்ன நடக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். I have seen this personally. This might not work for you, but definitely worth the shot. என்ன நடக்கும் அப்படின்னா, if you keep your entire pitch in English, அவங்களும் திருப்பி உங்ககிட்ட question பண்ணணும் அப்படின்னா they should also maintain that language. அப்படி இருக்கும்போது there are lesser chances for them to ask the questions that they think. This might sound ridiculous, but it helps. It actually helps. And moving to the next thing, நான் சொன்ன மாதிரி this fifth point is very, very, very important. இது எல்லாமே ப்ராப்பரா பண்ணி if you don't work as a team, teamwork is very, very important. You have to understand that Rome isn't built in a night னு சொல்றோம்ல, அதே மாதிரி Rome isn't built by a single person also. The most of us புரிஞ்சுக்கிறது இல்ல. ஒரே ஒருத்தர் மட்டும் டீம்ல வர்க் பண்றனால no one is going to get benefit. So please go to hackathons only if you are serious about working. அங்க போயிட்டு சும்மா இருக்கிறது என்டையர் பாயிண்ட்டுக்கான ஜஸ்டிஃபிகேஷனே போயிடும். அங்க போயிட்டு டீமா வர்க் பண்ணுங்க. Every member of the team should contribute to the project. So எல்லாத்துக்குமே மியூச்சுவலா ஒரு particular share of things that they have done to the project. So ஜெயிச்சாலும் தோத்தாலும் everybody has put in the work. அப்படின்னு இருக்கப்போ end of the day ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஒர்க் பண்ணி தான் தோத்தோம், நம்ம ட்ரை பண்ணி தான் தோத்தோன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வின் பண்ணா கூட வராது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை என்ஷூர் பண்ணுங்க. ப்ளீஸ் டூ டீம் ஒர்க். ஓகே, நவ் தட் இஸ் எவ்ரிதிங் இஸ் சார்ட்டட். நான் சொன்ன மாதிரி ஹேக்கத்தான்ஸ் போனீங்கன்னா ப்ராடக்ட் டெவலப் பண்ணணும். அது ஹார்ட்வேரா இருக்கலாம், சாஃப்ட்வேரா இருக்கலாம். ஐ எம் மோர் லீனியன்ட் டுவர்ட்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் பண்ண போறீங்க அப்படின்னா டெக் ஸ்டாக் டசன்ட் ஈவன் மேட்டர். நீங்க அதெல்லாம் செக் பண்ண கூட மாட்டேங்கிறாங்க. நீங்க டெக் ஸ்டாக் என்ன வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, உங்க கன்வீனியன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் நாட் கோயிங் டு பி a big barrier. Just know that இதனால தான் இதை சூஸ் பண்ணணுன்றதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் மட்டும் வச்சுக்கோங்க, so that you can answer when someone asks you. So that is something. So நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க, இந்த பர்டிகுலர் டெக் ஸ்டாக்ல தான் ஒர்க் பண்ண போறோம். Now என்ன பண்ண போறீங்க? What exactly are you going to build? இந்த ஒரு decision is very, very important, because அவங்க கொடுக்குற அந்த 24 hours of timeல இல்ல அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு டைம் கொடுத்தால, just say அந்த 24 hours time constraintல you could only build the software to a certain point. அந்த சர்டன் பாயிண்ட்ல என்ன இருக்கு, அந்த சர்டன் பாயிண்ட்டுக்கு நீங்க என்ன பில்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்க ப்ராடக்டோட மினிமம் வயபிள் வெர்ஷன் என்ன? ட்ரை டு பில்ட் அ MVP. திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். MVP-யை மட்டும் பில்ட் பண்ணா கூட போதும். இட்ஸ் மோர் தென் எனஃப் டு ஷோகேஸ் வாட் யுவர் ப்ராடக்ட் இஸ். ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கான MVP இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ டோன்ட் ட்ரை டு ஃபாலோ வாட் சம்மன் எல்ஸ் இஸ் ஃபாலோயிங். லெட்ஸ் சே உங்க ப்ராடக்டோட 100% இப்படி இருக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா, லெட்ஸ் சே அதோட 40% இருந்தாலே அதோட கோர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் உங்களால காட்ட முடியும் அப்படின்னா, இந்த 60% விட்டுருங்க. doesn't even matter. just build that 40%. this is where the product lies. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, let's say உங்களோட கம்ப்ளீட் ப்ராடக்ட் ஒன்று இருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். so I'll think of an example.
டிசாஸ்டர் ரிலீஃப் பீரியட்ல அஃபெக்ட் ஆன பீப்புளுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களை கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். இவ்வளவுதான் ஒன்லைன் ஐடியா, இவ்வளவுதான். ஸோ நவ் தட் ஐ திங்க் அபவுட் இட், ஒரு என்டையர் அப்ளிகேஷன் நான் சொன்னதுக்கான என்டையர் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும்னா இட் நீட்ஸ் டு பி வெப் ஆப். அதுல லாகின் லாக் அவுட் இருக்கணும், அதுல சைன் அப் லாகின் இருக்கணும், ரோல் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் இருக்கணும். வைல் திஸ் மைட் சவுண்ட் இட் இஸ் நீடட், ஆனா அது தேவை கிடையாது. பிகாஸ் நான் சொன்ன ப்ராப்ளம்கான சொல்யூஷன் எப்ப வரும் அப்படின்னா, இந்த அஃபெக்ட் ஆன ஒரு பர்சன் இஃப் தே கேன் கிரியேட் அ போஸ்ட், அந்த போஸ்ட ஒரு டோனரால பார்க்க முடியுது, இவங்க 2 பேரால கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னாலே நான் சொன்ன ப்ராப்ளம்கான சொல்யூஷன் ஓவர். அப்ப அங்க உட்கார்ந்து யூ டோன்ட் நீட் டு டூ தோஸ் எக்ஸ்ட்ரா திங்ஸ், ஆர் யூ டோன்ட் ஹாவ் டு டூ தோஸ் பேசிக் திங்ஸ். அங்க லாகின் லாக் அவுட்ன்றது தேவைப்பட்டாலும் நான் சொன்ன ப்ராப்ளம்கான சொல்யூஷன் லாகின் லாக் அவுட் கிடையாது. இதுல இது திருப்பி எப்ப வேணா பண்ண முடியும். திஸ் இஸ் சம்திங் நாங்க புதுசா ப்ரப்போஸ் பண்றேன், which could be used, which could be the solution to the problem I am saying. அப்படி இருக்கப்போ இதை காமிக்கிறதுக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் லிஸ்ட் டவுன் பண்ணி அதை மட்டும் பில்ட் பண்ணுங்க. நீங்க பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியணும், இந்த விஷயத்தை மட்டும் தான் பில்ட் பண்ண போறோம், இந்த விஷயத்தெல்லாம் பில்ட் பண்ண போறது இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான கிளாரிட்டி இருந்ததுனாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணி சூப்பரா ப்ராடக்ட்டை முடிச்சிட முடியும். இஃப் யூ ஃபாலோ திஸ் பர்டிகுலர் திங். ஆல்மோஸ்ட் நான் சொல்றேன்னு சொன்ன 7 திங்ஸும் சொல்லியாச்சு. நவ் கமிங் டு திஸ் ஒன் லாஸ்ட் திங், தி ஹார்ஷ் ரியாலிட்டி அபவுட் ஹேக்கத்தான்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் அட்ரஸ் பண்ணியே ஆகணும். ஐ ஆக்சுவலி மேட் அ ரீல் அபவுட் இட், பட் ஸ்டில் நான் திருப்பி சொல்ற விஷயம் இதுதான். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஹேக்கத்தான்ஸ் இங்க ஃபேரா நடக்குதான்னு கேட்டா கிடையாது. ஸோ இன்னொரு ஒரு ஸ்பெசிபிக் திங் நான் சொல்லணும், விச் ஷுட் நாட் பி ரிவீல்டு நான் சொல்லணும் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸை இன்வைட் பண்ணும் போதே தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் அ வின்னர் ஃப்ரம் தேர் காலேஜ். அப்படின்னா தான் இந்த காலேஜ்ல இருக்க பார்ட்டிசிபென்ட்ஸ் அந்த காலேஜுக்கு போவாங்க. ஸோ இப்படி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வச்சுட்டு தான் அவங்க ஹேக்கத்தான்ஸை கண்டக்ட் பண்றாங்கன்றப்போ யூ cannot expect the judgments to be fair. There is this famous saying, I don't know how exactly it goes, ஆனா உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்ற விஷயத்தை பற்றி மட்டும் கவலைப்படுங்க, மற்றதை கண்டுக்காம விடுங்க அப்படின்றது இருக்க மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்கும் சேம் திங். இந்த ஒரு டெசிஷன் மேக்கிங் உங்க கையில கிடையாது, பட் என்ன உங்க கையில இருக்கு, எப்படி ஒரு ஹேக்கத்தானை ஸ்மூத்தா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது அப்படின்னா, கோ ஃபார் தி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், கோ ஃபார் ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். எதுக்கு போறீங்களோ அதுக்காக மட்டும் போங்க. வின் பண்ணியே ஆகணும்னு ஒரு ஹேக்கத்தான் போறது லாட் ஆஃப் டைம்ஸ் வில் only end up with disappointment. ஓகேவா? நோ மேட்டர் how good you work, no matter how many sleepless nights you have working for that, அதெல்லாம் doesn't even matter if it is influential by something else. So அப்படி இருக்கும்போது don't waste your energy, don't lose your spirit on something like that. So இந்த விஷயத்தை எதையுமே மைண்ட் பண்ணாம just focus on what you are there for. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நான் சொல்ல 7 டிப்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரை டு என்ஜாய் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ இஃப் இட் ஆக்சுவலி ஹெல்ப் யூ லேர்ன் சம்திங், இல்லை வந்துட்டு இஃப் இட் இஸ் மோட்டிவேட்டிங் யூ டு டூ சம்திங் அப்படின்னா ட்ராப் அ கமெண்ட். ஐ வுட் லைக் டு நோ how I made you feel. With another video like this, we'll see you soon.